வணக்கம். கலியுகத்தில் கடவுள் தோன்றுவாரா அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அவதாரங்களில் கல்கி அவதாரம் எப்போ எடுப்பார் அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் ஒரு பெரும் ஆன்மீக புரட்சி என்கின்ற அளவிற்கு ஒன்று காஞ்சிபுரத்தில் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னா அது உண்மையிலேயே அத்திவரதர் நமக்கு காட்சி தந்தது தான். 2 ஆண்டுக்கு முதல்ல நான் என்னுடைய துணைவியாரோட நான் காஞ்சிபுரத்துக்கு போயிருந்தேன். போயிட்டு வரதராஜ பெருமாளை சேவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. பேரருளாளனாகிய எம்பெருமான். என்ன காரணம்னா ராமானுஜர் மீது எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. ராமானுஜர் வெகுகாலம் திருப்பணி செய்தது அங்கே தான். அப்போ நான் அந்த கோயிலுக்கு போயிருந்தபோது உள்ளே போகிறப்ப அந்த திருக்குளம் ஒன்று இருக்குது முன்னாடி. அந்த குளத்தை நின்று பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்தார். அவருக்கே வயது 80 வயது இருக்கும். அவர் என்னை பார்த்த உடனே, இந்த குளத்துக்குள்ளே பெருமாள் இருக்கார் தெரியுமோ அப்படின்னு என்கிட்ட கேட்டார். எனக்கு அவர் சொன்ன விஷயம் புரியலை. குளத்தங்கரையில் தான் பெருமாள் இருக்காராகன்னு நான் சுற்றி சுற்றி பார்த்தேன். குளத்தங்கரையில் இல்லை, குளத்துக்குள்ளே பெருமாள் இருக்கார் அப்படின்னாரு. தலசயன பெருமாள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் மகாபலிபுரத்தில், அதாவது தரையில் படுத்திருப்பார். ஜலசயன பெருமாள் கேள்விப்பட்டிருக்கிறோம். தண்ணீரில் மிதக்கிற மாதிரி இருப்பார். திருப்பார்கடலில் எம்பெருமான் பள்ளி கொண்டிருப்பார். தண்ணிக்கு மேலே இருப்பார், தரையில் இருப்பார் கேள்விப்பட்டிருக்கோம். தண்ணிக்குள்ளே பெருமாள் இருப்பாருன்னு கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் சிரிச்சிட்டு சொல்கிறார், 40 வருஷத்துக்கு ஒருக்க வெளியில் வருவார். நான் சிறுபிள்ளையாக இருக்கப்போ ஒருக்க பார்த்துருக்குறேன், 2வது முறை ஒருக்க பார்த்துருக்குறேன், இப்போ 3வது முறை பார்க்க போகிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் பெருமாள் வெளியே வர போகிறார். நான் சேவிப்பேன், பார்ப்பேன். அப்புறம் நான் இருக்க மாட்டேன், பெருமாள் இருப்பார். அவர் சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. என்ன இவர் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னு அங்கே இருக்க பல பேர்கிட்ட கேட்டேன். கோயில் நான் போய் தண்ணி கூட எட்டி பார்த்தேன். ஏன்னா தண்ணி ரொம்ப இதாக இருந்தது. உள்ளுக்குள்ளே அமிழ்ந்து கிடக்கிற மாதிரி இருப்பார் போட்டுருக்கு பெருமாள். சரி, அவர் சொல்லிட்டு போகிறாருன்னு விட்டுட்டு வந்துட்டேன். போய் கோயிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வந்தபோது நாளாக நாளாக அத்திவரதர் பற்றிய பேச்சுக்கள் வர ஆரம்பித்தது. திடீர்னு ஒரு நாள் தண்ணிக்குள்ளேருந்து மேலே வர்றாருங்க. அந்த காட்சியெல்லாம் பார்த்தபோது எனக்கு வியப்பை தாங்க முடியல. மோட்ரு வச்சு தண்ணியை வெளியே எடுக்கிறாங்க. அவர் பள்ளி கொண்ட பெருமாளாக படுத்திருக்கிறார், திருசயனம் மாதிரி. அவருடைய திருவடிகள் தெரியுது, உடம்பு தெரியுது, திருமுகம் தெரியுது. மேலே அப்படி எடுக்கிறாங்க. அவர் அந்த திருமேனி கல்லால் செய்யப்பட்டதா, ஐம்பொன் சிலையால் செய்யப்பட்டதா, ஐம்பொன்னால் செய்யப்பட்டதா என்றால் இல்லை, மரத்தினால் செய்யப்பட்டது. அத்திமரம், அந்த மரத்தோட பேர் அத்திமரம். ஏற்கனவே அத்திமரத்தில் செய்த ஒரு பெருமாளுடைய திருவுருவத்தை நான் பார்த்துருக்குறேன். எங்கன்னு கேட்டிங்கன்னா, மாயவரம் பக்கத்தில் கோழிமுட்டி என்கின்ற ஒரு சின்ன கிராமத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே 19 அடி உயரத்தில் விஸ்வரூபமாக காட்சி தருகிறார். அது ஒரே மரத்தில் செய்யப்பட்ட பெருமாளுடைய திருவுருவங்கிறாங்க. 2வது பெருமாள் இவர் தான். ஒருவேளை இவர் மூத்தவராக கூட இருக்கலாம். இவர் காலம் நமக்கு தெரியலை. அந்த பெருமாள் அங்கேருந்து அப்படி அதை எடுத்து கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தால் பெருங்கூட்டம் போய் பார்க்க ஆரம்பிக்குது. ஏன்னா 48 நாட்கள் மட்டுமே பூமியில் இருந்துவிட்டு மீண்டும் அவர் தண்ணீருக்குள் மறையப் போகிறார் என்கின்ற ஒரு பெரிய விஷயம் அது. அப்போ இது ஊடகங்களால் சொல்லப்பட்ட போது, போய் பார்த்துட்டு வந்தவங்க சொன்னபோது மக்கள் வரத் தொடங்கினார்கள். 1000 பேர், 10,000 பேர், லட்சம் பேர். இன்றைக்கு ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேர் என்று வந்து கொண்டிருக்கார்கள் என்றால் பெருமாளுடைய ஈர்ப்பு சக்தி என்ன? இங்கே மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரிக்கு நான் பேச போயிருந்தேன். அப்படி பேச போயிருந்தப்ப அங்கே இருந்த வாசுதேவன் என்கின்ற பேராசிரியர் பத்மஸ்ரீ விருது பெற்றவர். அவர் தான் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் வைத்து ரோடு போடலான்னு கண்டுபிடிச்சி அதை ரோடை போட்டு காமிச்சார். அமெரிக்க அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டது. இந்திய அரசாங்கம் அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்தது. அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கப்போ கேட்டேன், அத்திவரதரை போய் பார்த்துட்டு இருந்தீங்களான்னு கேட்டேன்.
போகணும், நேரம் இல்லாமல் இருக்குது, கூப்பிட்டுருவார் வரதர் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நான் கேட்டேன், அது என்ன அந்த அத்தி மரத்தினுடைய சிறப்பு என்ன, இவ்வளவு நாள் தண்ணியில் இருக்குது, அது எதேனும் ஆகுமான்னு கேட்டேன். இல்லை அப்படி இல்லை, அதுக்கு நெருப்பின் குணம் உண்டு அப்படின்னு சொன்னார். அதாவது இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த ஆதி மனிதர்கள் நெருப்பை உண்டாக்குற போது மரத்தை அப்படி கடைஞ்சாங்கன்னா உள்ளேருந்து நெருப்பு வரும். மரத்தில் நெருப்பு இருக்கிறதா என்றால் இருக்கிறது. யாகங்கள் வளர்க்கிற போது அந்த கட்டைகளை வச்சு இப்படி கடைஞ்சி தான் அந்த நெருப்பு பொறி மூலமாக தான் யாகத்தீயை உருவாக்குவாங்க. ஏன்னா அப்போல்லாம் தீப்பெட்டியோ மற்றதோ கிடையாது. விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியான் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்வார். விறகு சாதாரணமாக இருக்கும், ஆனால் அது உரசுற போது நெருப்பு ஏற்படும். மரங்கள் உரசித்தானே நெருப்பு வருது. இந்த அத்தி மரத்துக்கு அந்த நெருப்பின் தன்மை உண்டு, அதனால் நீர் அதனை பாதிக்காது அவர் சொன்னார். ஒரு அறிவியலாளர் சொல்கிற போது நமக்கு விஞ்ஞானம் சொல்லுகிற உண்மை அந்த விஞ்ஞானத்தையோட ஒப்பிட்டு பார்க்குற போது பெருமிதம் ஏற்படுகிறது. கொஞ்ச நாள் சைன நிலையில் இருந்த பெருமாள் அத்திவரதர் பிறகு என்ன நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி தர ஆரம்பித்தார். இப்போவும் நின்ற கோலத்தில் அவரை காண்பதற்கு மீண்டும் மீண்டும் செல்லுகிறார்கள். ராமானுஜர் எப்படி ஒரு பெண்ணின் அழகிலே மயங்கியிருந்த ஒருவரை அழைத்து அவருடைய சீடராக மாற்றிக்கொண்டு அவரை அழைத்து நீ பார்த்த அழகிலே எது சிறந்தது என்று கேட்க அந்த சோழ நாட்டு தளபதி சொன்னார், என் மனைவியின் கண்ணழகாகிய அந்த பொன்னாத்தாளினுடைய கண்ணழகு தான் என்று சொன்னபோது அதனினும் சிறந்த கண்ணழகை காட்டுகிறேன் வா என்று அழைத்து சென்று திருவரங்கத்திலே பள்ளிகின்றக்கூடிய எம்பெருமானின் கண்களை காட்டினாராம். அன்று முதல் அவர் இவருக்கு சீடரானார் என்பதை நாம் பார்க்கிறோம். அத்தகைய பெருமானின் முக அழகை காண்பதற்காக, அத்திவரதரை காண்பதற்காக மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே வியப்படைய வைக்கின்ற ஒரு செய்தி. அவரை கண்டுவிட வேண்டும் என்று எல்லோரும் செல்கிறார்கள். வாய்ப்பு இருந்தால் சென்று வாருங்கள். பார்த்தவர்கள் மீண்டும் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் 40 ஆண்டு காலம் பொறுத்து கொண்டு பார்க்கலாம். எம்பெருமான் எங்கும் இருக்கிறார். இருப்பினும் நீரிலும் நிலத்திலும் பஞ்சபூதங்களிலும் இருக்கின்ற எம்பெருமான் இந்த தூணில் இருக்கிறானா என்று கேட்டவுடன் அந்த தூணை பிளந்து கொண்டு நரசிம்மா வெளிவந்தது போல நீரை பிளந்து கொண்டு எம்பெருமான் வெளிவந்திருக்கிறார். மீண்டும் அத்திவரதரை சந்திக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா? கிடைக்க வேண்டும். காலந்தோறும் தோன்றுவார். துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் என்று கீதையிலே சொல்வதைப் போல எம்பெருமான் நமக்கு கலியுகத்திலே அத்திவரதராக காட்சி தருகிறார். சென்று பார்த்தவர்களுக்கு பாராட்டு, பார்க்க வேண்டுமென்று துடிப்பவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். வரதனின் புகழ் எங்கும் எப்போதும் சிறந்து விளங்கும்.